இன்று நீ எதை குறித்து பயப்படுகிறாயோ நாளை அது காணாமல் போகும். What you fear today will be gone tomorrow. What if I tell you that your fear has an expiration date? அதாவது நீங்க எதை பற்றி ரொம்ப பயப்படுறீங்களோ அது தமிழ்ல எப்படி போறாங்க, காலாவதி. ஆனால் ஒரு டைம் உண்டு, ஒரு எக்ஸ்பிரேஷன் டேட் வந்து. சில நேரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்லலாம் நம்ம தூங்காமல் முழிச்சுனே இருப்போம், சில காரியங்களை குறித்து பயந்து, இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, how will this end, இதோட அவுட்கம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு there are nights where we feel the pressure and we don't sleep, we are worried about our future. புரியுதா? சில நேரத்தில் we have bigger commitments, பெரிய பெரிய விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து ஆகணும், பல காரியங்களை குறித்து பயத்திருக்கிறோம். ஐயா, ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், கர்த்தர் கண்ட்ரோல் இருப்பதுனால நீ எதை குறித்து இன்னைக்கு பயப்படுறாயோ நாளைக்கு கர்த்தர் அதை காணாமல் போகும்படியாக செய்வார். கர்த்தர் உனக்காக ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் போயிருப்பீங்களா? எல்லாருமே கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட் போயிருப்பீங்க. டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. சரியா? நானும் வாங்கியிருப்பேன். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கின நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் விற்கப்படுகிற ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குதா இல்லையா? எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல. சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் மெடிசின்ஸ் வாங்கினா கூட, தோ த மெடிசின்ஸ் ஆர் மேட் அவுட் ஆஃப் கெமிக்கல்ஸால் செய்யப்பட்ட மெடிசன் இருந்தால் கூட இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் ஒன்று உண்டு. மனுஷனால செய்யப்பட்ட எல்லா பொருட்களுக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னா, மனுஷனால உருவாக்கப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் பயத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஹல்லேலூயா. If there's an expiry date for every product created by a man, I also want to encourage you, there's an expiry date for every problem also created by a man. And I want to encourage you, உங்க பிரச்சனைக்கும் வேதனைக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு, ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் அதுக்கு முடிவு கட்டுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கையில தட்டி, there is an expiry date. தானியேல் ஒரு விஷயம் பார்க்கிறார், chapter 7. சரியா? இந்த விஷயம் ஆக்சுவலாக அவர் பார்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா, இன் இஸ் ஏஜ் அபவுட் ஒரு 67-68 இயர்ஸ் இருக்கும்போது பார்க்குறாரு. இந்த விஷயம் ஆக்சுவலாக நம்ம 4th சாப்டருக்கு அப்போவே அவர் பார்த்துடுறாரு. ஆனால் அவர் விஷன்ஸ் எல்லாம் குரூப் பண்ணுறதுக்காக, எல்லா தரிசனத்தையும் குரூப் பண்ணுறதுக்காக இதை 7th சாப்டர்லேருந்து இதை குரூப் பண்ணியிருக்காங்க. சரியா? பட் முன்னாடியே அது பார்த்த விஷயம் தான், 5க்கு 6க்கு முன்னாடியே. பட் ஆனால் அதை குரூப் பண்ணுறதுக்காக இஸ் புட் இந்த லாஸ்ட். என்ன விஷனை பார்க்குறாரு தானியேல்? வாசிங்க. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். அதாவது ஒரு 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 தரிசனத்தை பார்க்குறாரு, ஒரு ட்ரீமை பார்க்குறாரு. இந்த ட்ரீமை குறித்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே நிறைய பயமாக தான் இருக்கும். ஆனால் இந்த தரிசனத்தை பார்க்குறாரு. மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் டுடே இஸ், வாட் யூ see today is not the full story. நீ இன்னைக்கு எதை பார்க்குறியோ அது முழு கதை அல்ல. நீ எந்த முடிவு வாழ்க்கையில் வரும்னு நினைக்கிறியோ அது முடிவல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது முடிவல்ல. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, கரண்ட் சிச்சுவேஷனில் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை வச்சு பல முடிவுகள் எடுக்கிறோம். we make decisions based on what we see right now, but that's not the end. இன்னைக்கு கர்த்தர் வந்து ஒரு அருமையான ஸ்கிரிப்டை அவர் நம்ம வாழ்க்கையில் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அது நிறைய சர்ப்ரைஸ் ட்விஸ்ட்லாம் இருக்குது. எண்டு வேற மாதிரி இருக்குது. இப்போ பார்க்கறத பார்த்து பயந்துராத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்க்கறத பார்த்து பயந்துராத. அது எஸ்எம்எஸை பார்த்து பயந்தாலும் சரி, நியூஸை கேட்டு பயந்தாலும் சரி, ஃபுல் ஸ்டோரி. ஸோ திஸ் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஐ டெல் யூ வை. ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? வாசிங்க. அவர் பார்க்கறது ஒரு பயங்கரமான, சொல்லுங்க பயங்கரமான, ரொம்ப பயங்கரமாக சொல்றீங்க, சொல்லுங்க பயங்கரமான பயங்கரமான ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? 7:3 வாசிங்க. பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. 4 மிருகம் எந்திரிக்குது. சரியா? நீங்க பாஸ்டர் கால் எங்க வீட்டில் எந்திரிக்கும் போது கூட அப்படிதான் இருக்கும் அப்படின்னாதீங்க. 4 மிருகம் எந்திரிக்குது. சரியா? என்ன மிருகம்? ஃபர்ஸ்ட் வாசிங்க. ஃபர்ஸ்ட் மிருகம் என்னது? வாசிங்க. முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது. ஃபர்ஸ்ட் மிருகம், it was like a lion. The first beast was like a lion. A lion with, வாசிங்க. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. The lion had eagle's wings. நல்லா பாத்தீங்கன்னா சிங்கம் இருக்குது, அது கழுகு சட்டை. இதான் ஃபர்ஸ்ட் பீஸ்ட். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் பீஸ்ட் என்ன பண்ணுது? ரொம்ப பவர்ஃபுல். இட் வாஸ் பவர்ஃபுல் அண்ட் ஃபாஸ்ட். சரியா? இந்த பீஸ்ட் எதை குறிக்குதுன்னா, நெபுகாட்நேசரை குறிக்குது, பாபிலோனின் அரசாங்கத்தை குறிக்குது. இட் டிபிக்டட் தி கிங்டம் ஆஃப் பாபிலோன் அண்ட் கிங் நெபுகாட்நேசர் who was very powerful. அதான் ஃபர்ஸ்ட் பீஸ்ட். சரியா? ரெண்டாவது ஒரு பீஸ்ட் வாசிக்கிறாங்க.
பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறொரு இரண்டாம் மிருகத்தை கண்டேன். ரெண்டாவது செகண்ட் சீன் என்னன்னா, he sees a bear. கரடிக்கு ஒப்பான ஒரு மிருகத்தை பார்க்கிறார். அந்த மிருகம் வாயில வாசிங்க, அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. 3 விலா எலும்பு. ஓகே, 3 விலா எலும்பு, 3 ribs கவ்வி கொண்டது. செகண்ட் வாஸ் த இண்டோ-மீடஸ் பர்ஷியன் டைனஸ்டி. 3 ராஜாங்களை அது கவ்வி கொண்டது. இட் டிஸ்ட்ராய்ட் 3 கிங்டம். சரியா? இந்த இமேஜ்லாம் நல்லா இருந்தா நானே ஏஐல கொடுத்து நானே ரெடி பண்ணதான். அப்படி ஒரு டிக்டேஷன் பண்ணால் வந்து டிசைனர்லாம் யாரும் பண்ணல. சரி, எவ்வளோ வேலைகளை பண்ண வேண்டியது பாருங்க. அடுத்தது வாசிங்க, 3வது ஒரு மிருகம். அதன் பின்பு சிவிங்கியை போல இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். சிறுத்தையை போல வேற ஒரு மிருகம் இருக்குது. அதுக்கு என்ன பிரச்சனை? அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. 4 தலைங்க இருந்தது. அதுக்கப்புறம் 4 விங்ஸ் இருந்தது. சரியா? 4 தலை 4 விங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இஸ் த கிரேசியன் எம்பையர். சரியா? கிரீஸோட கிங்டம். பாபிலோனுக்கு அப்புறம் பர்ஷியன் கிங்டம், பர்ஷியனுக்கு அப்புறம் இந்த கிங்டம் ஆஃப் கிரீஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்சாண்டர் த கிரேட் எல்லாமே வராரு. இந்த 3 தாண்டின உடனே 4வது ஒரு மிருகம் வருது. சரியா? இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஓவர். இந்த ப்ராஃபஸிஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. சரியா? இதுக்கப்புறம் 4வது ஒரு மிருகம் வருது. வாங்க. அதற்கு பின்பு ராத் தரிசனங்களின் 4ஆம் மிருகத்தை கண்டேன். There is a 4th beast. அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்துதுமாய் இருந்தது. பயங்கரமும் மகா பலத்துமாச்சு. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அதாவது பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. பாத்தீங்களா? கொடுமையாகுது. நானே கொடுத்ததை வச்சு அது என்ன மாதிரி ஒரு பீஸ்ட். சரியா? ரொம்ப கொடுமையா இருக்குது. அதுக்கு வந்து இரும்பு பல்லுலாம் இருக்குது. சரியா? திஸ் இஸ் த 4th beast. இப்போ இப்படி ஒரு நைட்மேர் டானியல் இஸ் சீயிங். ஓகே, ஒன் பீஸ்ட் ஆஃப் தி அதர். என்னன்னா, ஒரு பீஸ்ட் போனா இன்னொரு பீஸ்ட் வருது. சிங்கம் போனா கரடி வருது, கரடி போனா சிறுத்தை வருது, சிறுத்தை போனா அது என்னன்னே சொல்ல முடியல. டைனோசரா ஏலியனா சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் அப்படி தானுங்க. ஒன்று போனால் ஒன்று வருது, இது போனால் அடுத்தது வருது, இந்த பில்லு போனால் அந்த பில்லு வருது, இந்த பிரச்சனை போனால் அந்த பிரச்சனை வருது, இந்த மாதத்துக்கு அப்புறம் அந்த மாதம் வருது. இந்த மாதிரி வந்துனே இருக்குது. பட் தென் திஸ் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. இப்படி அழிக்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரி பல மிருகங்கள் உருவாகி வந்தாலும் தானியேலின் புத்தகம் 7வது அதிகாரத்தில் வசனம் வாசிங்க, என்ன சொல்லுது? 17-18 வாசிங்க. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். 4 பெரிய மிருகங்களும் 4 ராஜாக்கள். சரியா? 4 kingdoms 4 kings. 4 பேர் எழும்புறாங்க. ஆனா வாசிங்க, ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று. என்ன சொல்லுங்க எல்லாம்? ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் பட் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இப்படிப்பட்ட மிருகங்கள் எழும்பினாலும், ஈவன் தோ டெரர் கொடுக்கிற பீஸ்ட்லாம் எழும்பினாலும், the saints of God will remain victorious forever and ever. ஹல்லேலூயா. பாருங்களேன், இன்னைக்கு இப்படிப்பட்ட இது வந்து கடைசி நாட்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு பீஸ்டுக்கு அப்புறம் இன்னொரு பீஸ்ட் வரும், ஒரு ராஜாக்கு அப்புறம் இன்னொரு ராஜாக்கு வருவார், 4வது பீஸ்டுக்கு அப்புறம் 10 ரோமர் பிரியும், அந்த ரோமருக்கு அப்புறம் ஆன்டி கிரைஸ்ட் வருவான். இவங்க எல்லாம் வந்தாலும் இது ஒன் சைடு ஆஃப் த ஸ்டோரி. புரியுதா? அழிக்கிற மாதிரி என்ன காரியம் நடந்தாலும் ஒன் சைடு ஆஃப் த ஸ்டோரி. ஆனால் ஒரு நாள் வரும். அந்த நாள் என்னன்னா, முடிவு என்னன்னா, கர்த்தரின் பரிசுத்தவான்கள் அவர்கள் ராஜரீகம் செய்வார்கள் நித்தியத்துக்கு. கர்த்தர் இந்த மிருகத்தின் மேல அவர்களுக்கான ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். நல்லா கைகளை தட்டி எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்களுக்கு என்ன டவுட் நான் சொல்றேன் பாருங்க. ஏன் சிலர்லாம் கை தட்ட மாட்டேன்றீங்கன்னா, உங்களுக்கு கர்த்தரின் பரிசுத்தவான்கள்னு சொல்லுதே. இப்போ நம்ம அந்த பரிசுத்தவான்னா நம்மளுக்கு எப்படி புரியுதா? தி செயின்ஸ் போடப்பட்டது, செயின்ஸ் ஆஃப் காட். நம்மளுக்கு எல்லாமே டவுட்டு. எத்தனை பேர் இங்கே பரிசுத்தவானுங்க கையை தூக்குனாலும் இன்னும் நம்ம அப்படியே ஃபீல். ஏன்னா நம்ம பரிசுத்தவானான்னு நினைக்கும் போது நம்ம ஃப்ளாஷ்பேக் ஓடும். சரியா? நம்ம பரிசுத்தவானா அதே நான் சிலலாம் ஐயோ சொல்கிறத ஃபீல் பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு இந்த நீதிமான், பரிசுத்தவான், ரைச்சஸ் அப்படின்னாலே என்ன ஃபீலிங்னா, ஒன்று நம்ம ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, இல்லை ஒயிட் ஜிப்பா ஏதாவது மாட்டிருக்கணும், இல்லை பயங்கர ஹோலியாக நேரத்தை டங்ஸில் பேசணும். நம்ம சில நேரத்தை டிவியை பார்த்துருவோம், இல்லை நம்ம சில நேரத்தில் இதை பார்த்துருவோம், அதை பார்த்துருவோம், இப்படி அப்படி நம்மளெலாம் பரிசுத்தவானோன்னு உங்களுக்கு டவுட். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, பரிசுத்தவானாக நாம் ஆவது நம் கிரியை ஆகல் அல்ல, பரிசுத்தமாய் மாற்றுகிறவ அந்த பரிசுத்தவான் நம்மை பரிசுத்தவான் ஆக்குவதனால தான் நம்ம பரிசுத்தவான் ஆகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இதுக்கு நல்லா கை தட்டுக்கணும். ஏன்னா நானும் பரிசுத்தவான்.
சொல்லுங்க, நானும் பரிசுத்தவான். சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படுறீங்க, சொல்லுங்க, நானும் பரிசுத்தவான். நான் தைரியமா சொல்லணும், நீங்களும் தைரியமா சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் நாட் பை ஒர்க்ஸ். ஸோ வசனம் சொல்லுது, கர்த்தரின் பரிசுத்தவான்கள், the saints will possess and be victorious forever and ever. எத்தனை பீஸ்ட் வந்தாலும், சொல்லுங்க, எத்தனை பீஸ்ட் வந்தாலும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளோ பீஸ்ட்டை நீ பார்த்தாலும், சரியா, no matter how many beasts you encounter. So all you're seeing is only one side of the story. Wait till you see the full story. ஏன்னா இன்னைக்கு நம்மளை பயமுறுத்துற மாதிரி எத்தனை வந்தாலும் ஒரு டைம் வருது, கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்றாரு, ஜெயத்தை கொடுக்குறாரு. My second point for today is, don't panic. My second point for today is, your strongest fear. சரியா, உன்னை பயமுறுத்துகிற பெரிய பயத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. புரியுதா? your strongest fear, எது ரொம்ப பெரிய பயம், அதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டு உண்டு. இப்போ இந்த 4வது பீஸ்ட்டை குறித்து தானியலுக்கு ஒரு ஃபஸ்ட்டாவது நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது. சிங்கம் கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் கரடி கண்டுபிடிச்சாச்சு, 3வது வந்து சிறுத்தை, 4 தலை, என்ன கன்ஃபியூஷன் வந்தாலும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுது. 4 ஐட்டம் வந்து இந்த ஐட்டத்தை நம்மளால என்னென்ன சொல்ல முடியல. சிலர்லாம் வந்து சொல்லும் போது சொல்லுங்க, பாஸ்டர் இந்த பிரச்சனை என்னால் என்னன்னு சொல்கிறது பாஸ்டர், என்னால் சொல்லவே முடியாத ஒரு பயங்கரமான பிரச்சனை ஆகுது பாஸ்டர். அந்த மாதிரி இவர் டேனியலை ஒரு மாதிரி ஒரு டென்ஸாகி நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா எல்லாத்துக்கான விவரமும் கொடுக்க போகிறது. ஆனால் டேனியல் கியூரியஸாக ஒரு விஷயத்தை கேட்குறாரு. வாசிங்களா, 7:19 வாசிங்க, 7:19 வாசிங்க. அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிலும் வேற்றுருவம் கொடியதுள்ளதாயும் இருப்பு பற்களும், கொடியதா இருக்குது, இரும்பு பல் இருக்குது, வெண்கல நகங்களை உடையதாய். அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனோட இந்த கொடுக்குற வெண்கல நகங்கள், சரியா, பேய் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது, சரியா, ஓகே, வாசிங்க. வெண்கல நகங்கள் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. மீதியானதை கால்களால் மிதித்து போடுறது. 4ஆம் மிருகத்தை குறித்தும் அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகளை குறித்தும். அதாவது ரொம்ப டிஃப்ரெண்டா, தலைமையில வர ஒரு 10 கொம்பு இருக்குது, சரியா, அந்த 10 கொம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொம்புக்கு வந்து கண்ணு இருக்குது, என்னென்னமோ இருக்குது சொல்லிட்டு இவரே வந்து டேனியல்ல கொஞ்சம் பயந்துட்டார், சரியா. அவர் பயந்து, என்னடா இது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேனியல்ல பயந்து, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் 3 மிருகத்தை பார்த்து பயந்தாரே இல்லை, ஆனால் 4வது மிருகத்தை பார்த்தவர் கொஞ்சம் என்னதான் இது பண்ண போகுது, பல்லு பிடிக்குது, நகம் பிடிக்குது, எல்லாரையும் மிதிக்குது, டெரிஃபைங்காக இருக்குது, சரியா. அதுக்கு மேலே 10 கொம்பு இருக்குது, 10 கொம்புக்கு மேலே ஒரு கொம்பு வருது, அந்த ஒரு கொம்புல ஒரு கண்ணுக்குது, ஆன்டி கிரைஸ்ட், என்னதான் அப்படின்னு பயந்துட்டே இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா 11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் பார்த்து கொண்டு இருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசுதலின் நிமித்தம். அதாவது அந்த கொம்பு ரொம்ப பேசிச்சு, சொல்லுங்க பார்க்கலாம், ரொம்ப பேசிச்சு. சிலர்லாம் ரொம்ப பேசும், பாத்தீங்களா, நம்ம பேசும்போது நம்மளும் பேசணும்னு தோணும். நீங்க பார்த்துட்டே இருங்க, என்ன பண்ணுங்க, அது பேசுறதுல என்ன பண்ணுங்க, நீ பேசு. கொஞ்சம் டயர்டாக என்ன பண்ணுங்க, நம்மளே என்ன பண்ணோம், சோடா வாங்கி கொடுத்து டயர்டாயிட்ட பேசு, இன்னும் பேசுறவனுங்க பேசுனே இருக்கட்டும், அதுவும் ரொம்ப பேசுறாங்களா பேசட்டும், ரொம்ப பேசிக்குது. வாசிங்க. அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டு அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதாவது அக்கினியில் போடப்படுகிறது. மிக பயங்கரமான மிருகத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, புரியுதா. அவுட் ஆஃப் ஆல் தி 4 beasts, Daniel was most worried about the 4th beast, which was terrifying, and it boasted about itself. நிறைய பேசிச்சு, புரியுதா. தானியேல் பார்த்துனே இருக்கிறான், ஆனால் அதுக்கு ஒரு டேட் வருது, அது என்ன பண்ணாங்க, அடிச்சு அதை தூக்கி அக்னியில் போட்டாங்க. ஐயா, இன்னைக்கு டோன்ட் வரி அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் டாக்கிங் இன் யுவர் லைஃப். என்ன பண்ண, பேசு ராஜா, உன் டைம் நீ பேசு, எவ்வளோ பேசுறியே பேசு, உனக்கு நான் உன் கொம்பு பெருசாகுது, நீ பேசுற கண்ணு வருகுது, பேசு. பட் தென் ஈவன் யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபியர் ஹேஸ் அன் எக்ஸ்பைரி டேட், புரியுதா. எவ்வளோ மோசமான உன்னை பயமுறுத்துகிற ஒரு விலங்காக இருந்தாலும், ஒரு பீஸ்டாக இருந்தாலும், அதற்கான நாள் வரும்போது என் கர்த்தர் அதை அதம் பண்ணி அதை அக்னியில் போடும்படியாக என் கர்த்தர் அதன் செய்வார் நிச்சயமாக. It could be anything which is frightening you today, anything which is frightening you. ஆனால் அது ஒரு நாள் உண்டு, அது அந்தி கிறிஸ்துவின் நாளை கர்த்தர் எப்படி முடிக்கிறார், அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் அந்த நாளுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் எடுங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் அஸ் would have taken board exams, நம்ம எல்லாமே போர்டு எக்ஸாம் எழுதிருப்போம்ல,
அது சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலில் படிக்கிற நாள்லேருந்து நீ இப்போவே இந்த கிளாஸில் இந்த மார்க் எடுத்தினா போர்டு எக்ஸாமில் என்ன பண்ணுவேன், போர்டு எக்ஸாமில் என்ன பண்ணுவேன், நம்மளை பயமுறுத்தினே வருவாங்க அந்த போர்டு எக்ஸாமுக்கு. பார்த்தீங்களா, பயமுறுத்தினே வருவாங்க போர்டு எக்ஸாமுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் போர்டு எக்ஸாம் நம்ம ஸ்கூலில் வைக்கிற டார்ச்சர் பண்ணுற டீச்சர்ஸ் எக்ஸாமை விட அந்த போர்டு எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸ்கூலில் தான் ரொம்ப டஃப்பாக வைப்பாங்க. ஏதோ 2 நாள் முன்னாடி ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு விவாத மேடையில் இந்த சைடு ஸ்டூடெண்ட்ஸு, அந்த சைடு அம்மா, ப்ரெஷர் போடுற அம்மாக்கள் படின்னு, இந்த சைடில் பசங்க. அப்போ ஒரு பையன் ஃபீலிங் கூட சொல்கிறாங்க, காலைல ஏஞ்சி 3 மணிக்கு படிக்க சொல்கிறாங்க, டெலிட்டட் போர்ஷன் எல்லாம் படிக்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒருவேளை அதுலேருந்து வந்துச்சுன்னா எந்த பயம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி போர்டு எக்ஸாம்லாம் இன்றைக்கி எவ்வளோ பயந்துருந்தோம். நம்ம வீட்டில் போர்டு எக்ஸாம் தான் உன் தலையெழுத்தை டிசைட் பண்ணோம், போர்டு எக்ஸாமில் இருக்கிற மார்க்கை வச்சு தான் நீ இது பண்ணுவேன். இன்றைக்கி திரும்பி பார்த்தா அந்த போர்டு எக்ஸாம் எப்போ எழுதணும் ஞாபகதா இல்லை, அதில் நம்ம உயிரை கொடுத்து நம்ம பித்தகோரஸ் தீரத்தையும் அல்ஜிப்ராவையும் படிக்க வச்சானுங்களே, சைன் தீட்டா காஸ் தீட்டா பயந்து பாஸ் ஆகாம ஞாபகதா, அதை ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோமா? இன்றைக்கி மிகவும் பயந்த அது முடிஞ்சே போயிடுச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், ஆக்சுவலாக வாழ்க்கையில் போர்டு எக்ஸாம் ஒரு பிரச்சனை கிடையாது, ஸ்கூல்லேயே இருந்திருக்கலாம் போடுது நம்மளாம். ரைட்? Whatever is the strongest fear, even that has an expiry date. We come through a path in our life where we look back and say, oh my God, இதுதானா, இவ்வளோ தானே, அது இட்ஸ் ஓவர். அந்த மாதிரி இன்னைக்கு நீ எதை குறித்து ரொம்ப பயப்படுறியோ அதுக்குமே கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அந்த பயத்துக்கும் பிரச்சனைக்கும் ஒரு முடிவே உண்டுன்னு சொன்னவங்களாம் உண்டு. நல்ல சத்தமா உண்டுன்னு சொல்லுங்க. Third, power does not belong to those who take it, it belongs to those who receive it. வல்லமை என்பது வல்லமையும் பலனும் எடுக்கணும் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஆக்சுவலாக கொடுக்கப்படுவதில்லை, அது கர்த்தரால் நம்மளுக்கு கொடுக்கப்படுவது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படியாவது இதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம். நிறைய பேர் எங்கிட்ட ஒரு பாஸ்டர், இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள நான் எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள, தீர்க்கதரிசனம் சொல்ல, ஹீலிங் பண்ண எப்படி ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேதுன்னா, அது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. புரியுதா? யாராவது இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நீ அந்நிய பாஷையை நீ தீர்க்க தரிசனத்தின் வரங்களை பெற்றுக்கொள்வதுக்கு 21 நாள் 6 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணால் 22வது நாள் நீ தீர்க்கதரிசி பவுலாக மாறி விடுவாய் என்ன சொன்னாங்கன்னா, there is no formula. புரியுதா? நீ ஜெபம் பண்ணு, விசுவாசம் பண்ணு, உபவாசம் எல்லாமே. ஆனால் வரங்கள் என்பது கர்த்தர் நமக்கு கொடுப்பது, அதை பெற்றுக்கொள்வதில்லை. வல்லமையும் சரி பலனும் சரி கர்த்தர் நமக்கு கொடுப்பது. ஏன்னா நீங்க வசனத்தை வாசிங்கன்னா அதே அதிகாரத்தில் 7வது அதிகாரம் வசனம் 13-14, chapter 7 verse 13 and 14. ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அதாவது இந்த பீஸ்ட் எல்லாம் ஆடினேகுது, கடைசியா ஒரு பீஸ்ட் ஆடும் போது மனுஷகுமாரன் சாயல்ல மனுஷகுமாரன் மேகங்கள்ல வருகிறாரு. அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி everybody worshipped him, they bowed down and they worshipped him. அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரிகமும், authority, glory and power was given to him. எல்லாமே எப்படி அவருக்கு சொல்லுங்க கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சிஸ்டம் எப்படின்னா, டேக் பவர் இஸ் டேக்கன் த்ரூ ஃபோர்ஸ். சரியா? இடங்களும் பவரும் இஸ் டேக்கன் த்ரூ ஃபோர்ஸ் பை கண்ட்ரோல். அத்தாரிட்டி எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ரெஸ்பெக்ட் எப்படி டிமாண்ட் பண்ணுறாங்க. சரியா? எனக்கு கனத்தை கொடு, எனக்கு மரியாதை கொடு, எனக்கு பவரை கொடு, எனக்கு பொசிஷனை கொடு, எனக்கு இடத்தை. நான் கர்த்தர் நான் சொல்கிறார், அவர் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தர் இயேசுவுக்கு எப்படி எல்லாம் கொடுக்கப்பட்டதோ அவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செஞ்சதையும் சரி நான் செய்ததை பார்க்கலாம் அதிகமாக செய்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். You need to understand. அப்போஸ்தலர் 1:8 வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வரும்போது நீ பலன் அடைந்து you will receive power and become a testimony. உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் என்ன பண்ணுவ, தேலையும் பாம்பையும் நீ மிதிப்பை எல்லாவற்றையும் நீ மேற்கொள்வ. இலோ சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதனால உலகெங்கும் போய் சீஷர்கள் ஆக்கு. மத்தேயு 28:19-20 கர்த்தர் சொல்றார், எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது, அந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். எத்தனை பேர் அதிகாரம் பெற்றவர்களா இருக்கிறீங்க? ஐயா, நம்மளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும், கர்த்தர் அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். I have the power in my mouth.
நம்ம வீட்டை குறித்து, நம்ம வாழ்க்கை குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம என்ன பேசுகிறோமோ கர்த்தர் அதான் நம்ம வாழ்க்கையில, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில செயல்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya சொல்லுங்க. God will do it for us. You need to understand that God has given us the authority and the power. புரியுதா? பேய் ஓட்டுனா நான் என்ன பண்ண, போயிட்டு அந்த பாஸ்டர் கூட்டு வந்து இந்த பாஸ்டரோட பேய் ஓட்டுனா என்ன பண்ணலாம்? நீங்கெல்லாம் பேய் அறிஞ்சா மாதிரி இருக்கிறீங்க. நீங்க எந்த காலத்துலேருந்து பேயை ஓட்டுறது? நம்மளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ராயபுரத்தில் ஒரு மீட்டிங் பல வருஷங்கள் முன்னாடி. அந்த சகோதரரும் இங்கே இருக்கிறாரு. அவர் கூட தான் நான் வந்து மீட்டிங் போகிறேன். ஒரு டீமாக போனோம். அப்போ பேய் ஓட்ட போகிறோம். சரியா? அப்போ அந்த மீட்டிங் அங்கே சும்மாவே பேய்ங்க ஆடும். அப்போ ஒரு பேய் ரொம்ப பேசினது, அந்த பேயை ஓட ட்ரை பண்ணுறேன். கத்துது. அது கூட அடக்கலான்னு பார்த்தா நம்ம கூட இருந்த டீமு எல்லாமே கர்த்தர் ரகசியவர்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி என் கூட ஒரு வெயிட்டான ஒரு பாடி கார்டு வேறு நான் கூட்டின்னு போயிருந்தேன். அவர் பார்த்தா முனையில் இருக்கிறாரு. சைலண்டாக அதை வேறு டிவியில் கவர் பண்ண கிட்ட போயிட்டு அதில் வேறு வாடா போடான்னு பேசுது அந்த பேய். நான் கிட்ட போயிட்டு பாரு வாயெல்லாம் உடச்சிருவேன், நீ யாரும் வாடாகடான்ற. டிவியில் போதுன்னு பார்க்குறேன், இயேசு நாம தானே பேசுகிறேன். டிவி லைவ் ஆஃப் வச்சு பேயின்னு கூட பார்க்க மாட்டேன், வாயை வச்சுருவேன். நீங்கள் you need to understand who is with us and what kind of authority he is given us. புரியுதா? அதனால் நம்ம போய் எதையும் நான் தேட வேண்டியதில்லை. அவருக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே அவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்து பச்சல் உனக்கும் கொடுத்துருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணால் நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணால் நடக்கும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. புரியுதா? அநேக நேரத்தில் கர்த்தர் சில நேரத்தில் நம்மளுக்கு அது, நான் தீர்க்க தரிசனம் நிறைய பேர் நினச்சிக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் நான் டங்ஸில் பேசிட்டு நான் அதை சொன்ன பிறகு தான் தீர்க்க தரிசனம். இல்லைங்க, நான் நார்மலாக பேசணும் போதே கர்த்தர் ரிவீல் பண்ணிட்டு போயினே இருப்பார். புரியுதா? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். ஸோ அதனால் ஒரு செட் மாடியில் நினச்சி இவங்களால தான் முடியும் அவங்களால தான் முடியலை. கர்த்தர் இயேசு உனக்குள்ளே இருக்கிறார், ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார்னா ஆவியானவரின் எல்லா வரங்களும் நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது காரியம், you don't have to win every battle. You just have to hold on till God shows up. அதாவது எல்லா யுத்தத்தையும் நீ ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் அந்த யுத்தத்துக்குள்ள வர வரைக்கும் இல்லை, நீ நிலைத்து நிற்கணும். புரியுதா? You don't have to win every battle. சில நேரத்தில் there will be battles where we will not be able to win. We'll probably just be there. நான் தோக்கிற மாதிரி இருக்குது, அடி வாங்கினே இருக்கிற மாதிரி இருக்குது, டப்பு அடி விழுந்துனே இருக்குது. பரவாயில்ல, நில்லு. ஏன்னா யூ ஹாவ் டு ஹோல்ட் ஆன் டில் காட் ஷோஸ் அப். புரியுதா? நிறைய நேரத்தில் நம்ம வி வாண்ட் டு குவிட் அண்ட் ரன் அவே. சில நேரத்தில் சில பேட்டில் வந்து சொல்லடி மட்டும் இல்லை, கல்லடி கூட விழும். புரியுதா? அல்ல சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் ஆளில் கல்லடிக்கிறான்னு பார்த்தா பின்னாடி பக்கத்தில் இருக்கிற ஆள் கூட அடிப்பான். எவன் அடிப்பானே தெரியாது. புரியுதா? அதுக்குன்னு யூ கான்ட் ரன் அவே. யூ ஹாவ் டு ஹோல்ட் ஆன் அன்டில் காட் ஷோஸ் அப். ஐ வில் டெல் யூ வை. பாருங்களேன், 21-22. As I watched, this horn was raging war against the saints and defeating them. அதாவது நான் பார்த்துட்டே இருக்கிறேன். வாசிங்க. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி, அதாவது இந்த கொம்பு பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். அதாவது அது மேற்கொண்டதுன்னு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? இதெல்லாம் எது வரைக்கும்? அவர் வர வரைக்கும். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க பாரு. As I watched, this horn was waging war against the saints. இவங்களோட சண்டை போட்டு இவங்களை டிஃபீட் பண்ணுது. Until the ancient of days came. எல்லாம் சொல்லுங்க until. சொல்லுங்க until. சொல்லுங்க அவர் வர வரைக்கும். சொல்லுங்க அவர் வர வரைக்கும் தான் எல்லா சீனும். புரியுதா? வசனம் சொல்லுது அவங்க கொம்பு அவனுக்கு எதிராக சண்டை போட்டு அவங்கள முறியடிச்சு கொடுங்க. இட் வாஸ் இன் ஃபேக்ட் டிஃபீட்டிங் them. ஆனால் என்னன்னா they had to hold on until the ancient of days came. ஐயா, இன்னைக்கு I want to tell youங்க, இன்னைக்கு நீங்கள் போய் கொண்டுக்கிற காரியத்தில் அநேக நேரத்தில் இதை விட்டுடலாமா, இங்கேருந்து போயிடலாமா, அங்கேருந்து போயிடலாம். நோ, ஹோல்ட் ஆன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க ஹோல்ட் ஆன். until Lord appears on your scene. புரியுதா? சில பீஸ்டெல்லாம் பார்த்தா நமக்கு பயமாக தான் இருக்கும். சில பீஸ்ட்டு ஆஃபீஸில் இருக்கும், சில பீஸ்ட்டு ஒர்க் பிளேஸு பிஸ்னஸில் இருக்கும், சில பீஸ்ட்டு வீட்டிலே கூட இருக்கும். எந்த நேரத்தில் எந்த பீஸ்ட்டு எப்படி ரியாக்ட் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. புரியுதா?
ஆனால் எந்த பீஸ்ட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், ஐ வில் ஹோல்ட் ஆன் பிகாஸ் அன்டில் த ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் கம். அவர் வர வரைக்கும் நான் இருப்பேன். அவர் இறங்கிட்டார்னா அன்னியோட கதை முடிஞ்சிச்சு. அவர் வர வரைக்கும் ஐ வில் ஹோல்ட் ஆன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸோ யூ நீட் டு ஹோல்ட் ஆன். இதில் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் என்டியூரன்ஸ் ரொம்ப முக்கியங்க. புரியுதுங்களா? என்டியூரன்ஸ் தான் முக்கியம். யூ டோன்ட் ஹேவ் டு வின் எவ்ரி பேட்டில். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா யுத்தத்தையும் நான் ஜெயிக்கணும்னு பார்க்குறீங்க. சில யுத்தங்க நம்ம வாங்கின்னு தான் இருப்போம். ஆனால் நம்ம வரும்போது சேர்த்து வச்சு சொல்லுங்க, சேர்த்து வச்சு அவர் காட்டுவார். நீங்கள் யூ வுட் ஹவ் ஹர்ட் அபௌட் திஸ் பாக்ஸர் கால் முகமது அலி. சரியா? ஸோ முகமது அலி in 1974 he was having a fight between முகமது அலிக்கும் ஜார்ஜ் ஃபோர்மேனுக்கும் ஒரு ஃபைட்டு 1974. ஸோ முகமது அலி பீயிங் த பிக் பாக்ஸர், நோன் பாக்ஸர், வந்து அந்த பிக்சரில் ஜார்ஜ் ஃபோர்மேன் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு யாராவது ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் இந்த சைடில் இருக்கிற முகமது அலி. சரியா? அது இப்போயே சொல்லிடுறேன். ஸோ அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மால் அடி வாங்கினுக்கிறாரு. சரியா? 8 ரவுண்டு போயினுக்குது. நம்மால் அடி வாங்கினுக்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா நின்றுனே இருக்கிறார், சென்டர் ஆஃப் தி ரிங்கில் நின்றுக்கிறாரு. அவர் அடிக்க விட்டுனுக்கிறாரு. அவர் ட்ரை பண்ணுற டயர்ட் ஆகிட்டார். யார் அச்சுனுக்கிறார்? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமு அச்சே டயர்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பஞ்சு இவர் வைக்கிறாரு, ஆளு நாக் அவுட். புரியுதா ஐயா? சில நேரத்தில் நம்மளை அடிக்கிறவன் டயர்ட் ஆகிற அளவுக்கு பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுவோம், நிற்போம், ஓடிட மாட்டோம். when I am in the center of the ring, when the ancient of days appears, அவர் எனக்காக வரும்போது அவர் இறங்குற நாள் நாக் அவுட் தான். என் ஆண்டவர் இறங்கும் போது எனக்கான ஒரு பெரிய ஜெயத்தை என் கர்த்தர் கொடுப்பார். that is the day, so I will stand till then. hallelujah. அது வரைக்கும் I will stand, I will endure until God shows up. The last point for today. Never forget who you are because of what you're going through. I'll repeat it. Never forget who you are because of what you're going through. அதாவது நீ கடந்து போகிற இந்த பிரச்சனை நிமித்தம் நீ யாருன்னு மறந்துடக்கூடாது. சில நேரத்தில் நம்ம யாருன்னே மறந்துடும். புரியுதா? இங்கே லைஃப் இஸ் அ வே ஆஃப் மேக்கிங் யூ ஃபர்கெட் ஹூ யூ ஆர். சில நேரத்தில் நம்ம வந்து ஞாபகம் இருக்குதா, நம்ம ஃபேஸ் எப்படி இருந்தது முன்னாடி, நம்ம எப்படி இருந்தோம், அதெல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், மறந்துட்டோம். சிலர்லாம் கேட்டால் அது ஒரு காலங்க, அந்த டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒலிம்பிக் ரன்னராக இருந்தேன், உசேன் போல்ட்டோட நான் ஃபாஸ்ட்டாக ஓடுவேன், அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணல, மீடியா இல்லை, அது ஒரு காலம். அந்த மாதிரி we forget who we were. சிலர்லாம் பார்த்தா இன்றைக்கி காலேஜில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க அந்த பொண்ணு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியல, யாரை பற்றியும் சொல்லுங்கள், நான் சும்மா சொல்கிறேன். சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் டம்மியாக உட்காந்துப்பாங்க. அதை விடுங்க, எல்லாம் போச்சு. அது அந்த நாட்களில் நான் காலேஜ் பிரசிடெண்ட்டு, காலேஜே என்னை பார்த்தா அலறும். இப்போது நீ அலறி நிற்கிற. அந்த மாதிரி at times we forget who we were, what we were doing. என்ன பண்ணுறதுக்கு அப்புறம் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. என்ன ஆகுதுன்னு பாருங்க. 7:18 வந்து பார்த்தீங்கன்னா the saints of God, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், they are the ones who are going to be victorious. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, கடந்து போகிற பிரச்சனைனால அவங்க saints of Godன்றதே மறந்துடுறாங்க. புரியுதா? ஒரு பீஸ்ட்டுக்கு மேலே வந்து அடிக்கும் போது நம்ம கர்த்தரோட பிள்ளைங்கடா, நம்ம saints of God, we are sons and daughters of God மறக்கிற அளவுக்கு நமக்கு பிரச்சனை வருது. ஆனால் வசனம் சொல்லுது, வாசிங்க 7:18 வாசனம் என்ன சொல்லுது வசனம்? ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார். என்னன்னா, I need to remember that I am a saint of God, I am a son and daughter of God. புரியுதா? Because I am going through a certain problem, I should not forget who I am. ஒரு பிரச்சனையை கடந்து போறேன், அந்த பிரச்சனை நிமித்தம் நான் யாருன்றதை மறந்துடக்கூடாது. புரியுதா? அவருடைய புள்ள நான், அவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு, எப்படிப்பட்ட ஜெயத்தை அவர் கொடுப்பாரு. கர்த்தர் என் பக்கத்திலே நிற்கிறாரு. எத்தனை பேர் விரோதமாக வந்தாரோ, வலது பக்கமாக இடது பக்கத்தில் எத்தனை 1000 லட்சம் பேர் விழுதானோ, அவர் ஒரு சேதமும் இல்லாமல் என்னை பார்த்து பாரு, சேனைகளின் கர்த்தர் என்னோட நிற்கிறாருன்றதை நான் மறக்க கூடாது. ஆனால் என்ன பண்ணணும் பிரச்சனை, இட் will make you forget who you are. Pain has a way of renaming us. வலி என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு பேரை கொடுத்துரும். That's the biggest tripங்க.
The saints did not just survive, they inherited the kingdom of God. ஆண்டவருடைய பிள்ளைங்க சர்வைவ் மட்டும் பண்ணல, சுதந்தரித்து கொண்டாங்க. அதனால இன்னைக்கு நீ ஏதாவது ஒரு பாதையை கடந்து போகும்போது நீ யாருன்றது உனக்கு மறந்துடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து நீ யாருன்னு மறந்துடாது, நீ யாருன்னு மறந்துடாது. புரியுதா? நான் அவரோட பிள்ளையா, அவர் ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணியிருக்காரு, என்ன மீட்டிருக்காரு. அவர் பிள்ளை, பல அற்புதங்களை என்னை கொண்டு செய்ய போகிறார், பல வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால நான் சும்மா ஒரு நார்மலான ஆர்டினரி பர்சன் கிடையாது. உங்களை குறித்து இவ்வளோ தெம்பா பேசுகிறேன் நான். நீங்கள்லாம் அவர் சொல்வார், அவருக்கு என்ன அந்த மாதிரி இருக்கிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு டைமண்ட் எடுத்தீங்கன்னா அந்த டைமண்டு மண்ணுக்குள்ளே இருந்தாலும் டைமண்டு தான், செட்டியார் கடையில் சேட்டு கடையில் இருந்தாலும் அது டைமண்டு தான், காதில் இருந்தாலும் டைமண்டு தான். அது கடையில் இருந்தால் மட்டும் நான் டைமண்டு ஞாபகம் வச்சுக்கினேன், மண்ணுக்குள்ளே இருக்கும்போது டைமண்ட் இல்லைன்னு அது மறந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது வேல்யூ அதுக்கு தெரியல. மண்ணுக்குள்ளே இருந்தாலும் எவனாவது தோண்டி எடுக்க பார்க்குறான், கடையில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வாங்கணும்னு பார்க்குறான், காதில் இருந்தாலும் எவனாவது கைட்டின்னு ஓடணும்னு பார்க்குறான். ஆனால் டைமண்ட் தான். இட் ஷுட் நாட் ஃபர்கெட் இட்ஸ் ஐடென்டிட்டி. புரியுதா? இன்னைக்கு நீ கடனில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், லைவ்ல ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்துட்டு இருக்கலாங்க. ஐயோ நான் வியாதியஸ்தன் ஆகிட்டேன், நான் இப்படி ஆகிட்டேன், நான் தோல்வி விட்டு போயிட்டேன், என் வாழ்க்கை எப்படின்றத நீ மறந்துடு. என்ன பண்ணணும்? இப்படிதான் என் வாழ்க்கை, நான் நோயாளி, நான் வீக்காளி, நான் சீக்காளி, எப்படி எல்லாம் நம்மளை பற்றியே சொல்லிக்கிறது. யூ ஆர் நாட் தட். தட்ஸ் நாட் யுவர் ஐடென்டிட்டி. டோன்ட் ஃபர்கெட் ஹூ யூ ஆர் பிகாஸ் ஆஃப் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. புரியுதா? சிலர்லாம் நான் ஆஸ்துமா பேஷண்ட்டு, சரியா? நான் அப்படியே நம்மளை என்ன பண்ணிக்கிறது பேஷண்ட்டுன்னு? நோ, ஐ வில் நாட் ஃபர்கெட் ஹூ ஐ ஆம் பிகாஸ் ஆஃப் வாட் ஐ கோ த்ரூ. ஐ ஆம் ஹூ ஐ ஆம் பிகாஸ் ஆஃப் ஹூ இஸ் வித் மீ ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப். நான் யார் என்று என்னோடு இருக்கிறவர். அதனால உன் பயத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. யோர் fear and your problems have an expiry date, but your purpose does not have an expiry date. கர்த்தர் உன் வாழ்க்கையில் வைத்திருக்க நோக்கத்துக்கும் திட்டத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இல்லை. நீ யாருன்றத மறந்துடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ யாருன்றத மறந்துடாதீங்க. ரொம்ப பயப்படுற நேரத்தில் தான். ஒரு நாள் நான் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் நான் பேச போயிருந்தேன். பெரிய ஸ்பீக்கர்ஸ், எனக்கு முன்னாடி நிறைய பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ நான் லாஸ்ட்டாக பேசணும். ஸோ ஐ வாஸ் அ பர்சன் ஹூ வாஸ் கோயிங் டு ஸ்பீக் தி லாஸ்ட். நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன், அவன் பேசணுமே எப்படின்ட்டு. அப்போது ஸ்பீக்கர்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் பேசி முடிச்சுட்டு என் கூட உட்காந்துக்கோங்க, என்ன சார், இட்ஸ் அ காமன் ஃபோரம், இல்லை லைட்டாக நர்வஸாக இருக்குது, கடைசியாக நான் பேசணும். அவர் என்னை பார்த்துட்டல, ஆக்சுவலாக சார் கடைசியாக நீங்கள் பேச போகிறீங்கன்னா மற்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க. அவங்க பேசுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு அவங்க ரொம்ப நர்வஸாக இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உங்களுக்கே நியாயம் இல்லையா அப்படின்னு. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க சொன்னாங்க, மற்ற ஸ்பீக்கர் சொன்ன விஷயம், அந்த ஆளுக்கு ஒரு கிருபகுதியா, அவர் மேலே ஏறினார்னா அவர் இறங்கிடுறாரு, அந்த கிருபை அவருக்கு இருக்குது. அன்னிலேருந்து நிறைய கான்ஃபரன்ஸில் கடைசி பேசும்படியே கேட்டு வாங்கிக்கிறேன். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹூ ஐ ஆம், பட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹூஸ் ஐ ஆம். நான் யாருன்றது நான் பேசிட்டேன், எனக்கு பேச முடியும், இல்லை ஞானம் இல்லை, ஒரு தடவையும் மேலே ஏறுவது அவர் கிருபை. இன்னைக்கு நான் நின்று இந்த செகண்ட் சர்வீஸ் பேசி முடிக்கிறனாலும் அவர் கிருபை. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு தடவை மேலே ஏறும்போதும் என் பலத்தில் நான் ஏறலைன்றதை ஞாபகம் வச்சு, அவர் பிள்ளையா நான் மேலே ஏறுறேன்னு ஏறும்போதே, டே அவர் பிள்ளைடா, அவர் பார்த்து பாடுறா, யூதராஜ சிங்கம் என்னோட நடந்து வருதுடா, அவர் பார்த்து பாருன்றதை நான் ஞாபகம் வச்சு கொண்டு தான் நான் எங்கேனாலும் போவேன், நான் எந்த பீஸ்ட்னாலும் நான் பார்ப்பேன். I can fight and prevail any beast because it's because of who I am and who's in me.